ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட தேர்ட் ஓடிஐ இந்த சீரீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓடிஐ டிராஃபி. ஓகேவா? இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த மேட்ச் ஆரம்பிச்ச டைம்ல ருத்ரா ஜெய்க்வாட் இல்ல, ரஜத் பட்டிதார் தான் ஓபன் பண்ணாரு. சோசியல் மீடியால அங்கேயே கான்ட்ரவர்சி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ருத்ரா ஜெய்க்வாட்டை அகைன் டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவர் ரெண்டு ஓடியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால அவரை டிராப் பண்ணிட்டு ரஜத் பட்டிதாரை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ராகுல் டிராவிட் தான் அங்க கோச்சா இருக்காரு இல்லையா, ராகுல் டிராவிட்டுக்கும் ருத்ரா ஜெய்க்வாட்டுக்கும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. உண்மையா போயாலாம் தெரியல. அவர் தான் இவரை வந்து டிராப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகளும் இப்போ சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ருத்ரா ஜெய்க்வாட்டுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி கையில ஃபிங்கர்ல, அதை வந்து கேஎல் ராகுல் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. ருத்ரா ஜெய்க்வாட்டோட இன்ஜுரினால தான் அவர் இந்த மேட்ச் விளையாடல, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் ரஜத் பட்டிதார் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ அதனால வந்து ருத்ரா ஜெய்க்வாட் வந்து டிராப்டு அப்படின்லாம் யோசிக்க வேணாம். பிகாஸ் 4 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க முன்னாடி. அதில் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டாக நல்லா பண்ணார் ஓடிஐயில். இப்போ மறுபடியும் ஒரு சீரீஸ் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா பண்ணலைன்னா ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்க, திருப்பி வாய்ப்பு கொடுப்பாங்க. பிகாஸ் அடுத்த செட் ஆஃப் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சம் பிளேயர்ஸுக்கு நடக்கும், அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம், நிறையா வாய்ப்புகளும் இல்லை. பிகாஸ் ஓப்பனிங்கில் அந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது. சாய் சுதர்சன் நல்லா பண்ணிட்டாரு, ஜெய்ஸ்வால் ஒரு சைடு நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓடிஐனே அவரை ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. சுக்மன் கில் ஆல்வேஸ் அவர் தான் ஓப்பனர் மாதிரி ஒரு டைம் செட் ஆயிட்டாரு. ஸோ வாய்ப்புகள் நிறைய கிடைக்க அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாரோ ருத்ரா ஜெய்க்வாட், அப்பதான் டீம்ல நிறைய இருக்க முடியும். நீங்க ஐபிஎல் நல்லா ஆடுறீங்க, T20 நல்லா ஆடுறீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. ஸோ நீங்க எல்லா ஃபார்மேட்லயுமே கொடுக்குற வாய்ப்பை யூஸ் பண்ணணும். இந்த மேட்ச் அவர் டிராப் ஆனதுக்கான காரணம் இன்ஜுரி தானே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் வாய்ப்புகளை கரெக்டாக அவர் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்காரு. கமிங் டு தி அடுத்து வந்து நம்மளோட சஞ்சு சாம்சன் சேட்டா, எப்பா சேட்டா ஒரு செஞ்சுரியை ஓட்டொட்டிய சேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி நான் நினைச்சே பார்க்கல. மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் மதிய நேரம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வேற வந்துருச்சு. நான் தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம். எழுந்திரிச்சு பார்த்தா சேட்டன்டா சேட்டைகள் அப்படிங்கிற மாதிரி சேட்டா நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. எஸ், சீரியஸ்லி எ மச் டிசர்வ்டு செஞ்சுரி ஃபார் சஞ்சு சாம்சன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அந்த பையன், அந்த மனுஷன் எவ்வளவு நாளா இந்த ஒரு விஷயத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்லாம் கீழே ஆடுறவர், அவரெல்லாம் செஞ்சுரி அடிக்க மாட்டாரு, அவர் என்ன பண்ணாலும் பெருசா தெரியாதுன்னு யோசிச்சுட்டு நம்பர் 3ல கரெக்டா அவரை புஷ் பண்ணாங்க. செமையான ஸ்பாட் வந்தாரு நம்பர் 3. ரீசன்ட் டைம்ஸ்ல விஜய் ஹசாரே அந்த பொசிஷன் தான் ஆடினாரு. அங்கேயும் நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு தான் வந்தாரு. அந்த ஃபார்மை அப்படியே காட்டினாருங்க. எஸ், 114 பால்ல 108 ரன்னு, 6 4 3 6 95 ஸ்ட்ரைக் ரேட்ல டீசெண்டான ஒரு ஓடிஐ நாக் விளையாண்டுட்டு சூப்பரா வந்து போனாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா அவரோட அந்த செலிப்ரேஷன், அந்த ஆர்ம்ஸை காட்டுவார்ல, அந்த செலிப்ரேஷன் பல யுகங்களுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நம்ம அதை பார்க்குறோம்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதை பார்த்துருக்கோமானே எனக்கு தெரியல. ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க, அண்ட் ஆப்வியஸ்லி லோக்கல் மேட்சஸ்ல அவர் பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன் நிறையா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சஞ்சு சாம்சனோட கிளியர் மைண்ட் செட் இருந்துச்சு. டீம்ல விக்கெட்ஸ் ஏர்லியா விழுந்துருச்சு, ஸோ நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன், திலக் வர்மா விளையாண்ட மோடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா விளையாண்டதுனால தான் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ஸ்கோரை அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், இப்போ செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. எஸ், இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் 22 ஓவர்ல 2 விக்கெட்டுக்கு 113. ஹோப்ஃபுல்லி இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 184 தான் அடிக்கணும். ஜெயிச்சா நல்லா இருக்கும். சஞ்சுக்கு வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. அண்ட் ஓடிஐல அவரை ட்ரை பண்ணாங்க, நல்லா பண்ணிட்டாரு. T20 பக்கம் ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து இந்த 2 விஷயத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக்ஸிப் சேனல். சப்ஸ்கிரைப்